பெரியவர்களே, பெரும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே, ஆற்றல் படைத்த ஆலை தொழிலாளர்களே, ஊக்கம் படைத்த இன்னருமை உத்தமர்களே, மண்ணை பொன்னாக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, வருங்கால இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற துடித்துக் கொண்டிருக்கூடிய என் இளைஞர் பட்டாளங்களே, எங்களெல்லாம் மழை வருதா? இளைஞர் பட்டாளங்களே, எங்களெல்லாம் ஈ கடிக்காமல் எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட என் அருமை தாய் குலங்களே, ஏகப்பட்ட பண செலவு, ஏகப்பட்ட பொருள் செலவில் திருவிழாவை பெருவிழாவை மாற்ற எண்ணத்தில் அருமையான விழாவை எடுத்துக்கூடிய விழா கமிட்டியாளர்களே, சுத்து வட்டாரத்திலிருந்து நாடக காணக்கூடிய நாடக கலா ரசிக பெருமக்களே, சிறந்தாத முறையிலே ஒளி அமைக்கக்கூடிய ஒளி அமைப்பாளர்களே, அருமையான முறையிலே காவல் ஒளி வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய சார்பாக, என்னுடைய நாடக கலைக்குழு சார்பாக நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை முதற்கண் வணக்கமாக உறுத்தாக்கிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாடகத்துக்கு வந்தவர்களே, நாடகத்துக்கு வராதவர்களே, நாடகத்துக்கு வராமல் வீட்டுல சில முக்கியமான வேலைகளை கவனிக்க. அது என்ன முக்கியமான வேலை? எல்லாரும் நாடகம் பார்க்க வந்துட்டா வீட்டுல 6 மாதம் யார் பாத்துக்கிறது? ஆமா ஆமா, அதனால விருந்தாடி வந்துருக்கு ஆக்கி போடணும் இல்லையா? இப்படி ஒரு சில முக்கியமான வேலைகளை கவனித்துக் கொண்டு இருப்பவர்களே,
சில பேர் நாடகத்தை கண்ணோட்டத்துல பார்க்க வருவாங்க. எப்படி நடிக்கிற நடிகரெல்லாம் அப்படி நடிக்கிறத பார்க்கறதுக்காக வருவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, வந்து நாடகத்தை பார்ப்பேன். சில பேர் நாடகத்தை பார்த்துட்டு கலாமணம்னு வருவேன். எப்படி சொல்றியா? சில பேர் கண்ணோட்டத்துல பார்ப்பாங்க. சில பேர் என்னடா நைட்ல கத்திக்கிட்டு இருக்காங்க, வீட்டுல படுத்தோம்னா பயமா இருக்கு, கூட்டத்துல படுத்தோம்னா பயம் இல்லாம இருக்கு, படுத்துவதற்காக வருவாங்க. சில பேர் கல்யாணம் வருவேன். சில பேர் கல்யாணம் பண்ணி விட்டு அடி வாங்கணும்னு வருவாங்க. எப்படி சொல்றியா? இப்படிலாம் பல ரகம் உண்டு உண்டு உண்டு. ஆக இன்னைக்கு நாடகம் பார்க்க வந்திருக்கெல்லாம் பார்த்தா என்னைய பார்த்தா ஆத்தாக்கெல்லாம் பாரு அப்படியே மகாலட்சுமி மாதிரி சிரிச்ச முகத்தோட வந்து உட்காந்துருக்கிய. இன்னும் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் வாழை மாதிரி உங்களுது உங்ககிட்ட ஏன் அப்படி? ஏன்னா உட்காந்து அப்புறம் நடிக்கிறதுக்கு ஆர்வம் குறைஞ்சு. நீங்க எந்த அளவுக்கு ரசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் சிறப்பான முறையில் இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு நடிகரை கூட்டியாந்து அருமையாக முறையிலே என் நகரத்தில் பொன்னகரம் வழங்கக்கூடிய நன்னகரமாகிய மன்னவுடி ஸ்ரீ பால சுப்பிரமணிய சுவாமி கோவில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு 5ஆம் மண்டபப்படிதாரர்களால் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று சொல்லப்பட்ட அது இல்லப்பா, நேற்று போன நாடகம்னு இன்றைய தினம் வைத்திருக்கக்கூடிய நாடு ஹரிச்சந்திரா. அது நாளைக்கு கொட்டாம்பட்டி பக்கம். அது எங்க சித்தப்பா எட்டுச்சேரி விஜயகுமார் சித்தப்பா நடிக்கிறது. இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாடகத்தை வைத்து இந்த நாடகத்தை ஆத்தா உங்க கையிலதான் இருக்கு. பத்த நாடகம் ஆரம்பிச்சு ஒரு ஆத்தா படுத்து தூங்குது. ஆத்தா எந்திரிச்சு உட்காந்து நாடகத்தை பாரு. போன வருஷமே வேண்டுதலாம் பாலசுப்பிரமணிய சுவாமி இந்த நாடகத்துல எப்ப பப்புன்காரன் வந்து தலையை காட்டுறானோ நான் அப்ப கொட்டை வைக்கிறதுனால குண்டியை நிமித்து வச்சு படுத்து தூங்குறேன். இப்படி படுத்து தூங்குனீங்கன்னா நாடகம் கூடிய சீக்கிரம் குண்டிய தூக்க ஆரம்பிச்சிடும். அதனால சொல்றேன், சிரிச்ச முகத்தோட ஆடு மாடுகள் சிரிப்பு கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிப்பை கொடுத்திருக்கான். வாயை விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுதுன்னு இருக்காரு. கவலையை மறந்து சந்தோஷமா அப்படியே ஒற்றுமையா உட்கார்ந்து நாடகத்தை விடிய வரைக்கும் சந்தோஷமா பார்க்கணும். இந்த நாடகத்துல நீங்க யாராவது பாதியில எந்திரிச்சு வீட்டுக்கு போனீங்கன்னா உண்மையாவே சொல்றேன், நம்ம பாலசுப்பிரமணி அந்த முருகனுக்கு பொதுவா சொல்றேன், நீங்க எந்திரிச்சு போனீங்க உங்களுக்கு நீர் கடுப்புத்தே வரும். எதுல அதை மட்டும் கேள்வி விவரமா எதுல வரும்? நான் அதுல வரும்னு சொல்ல ஊர்ல கட்டி வச்சு உன்னை உரிக்கணும். அதனால சொல்றேன், அதனால யாரும் எந்திரிச்சு போயிடக்கூடாது. விடித வரைக்கும் சிரிச்ச மூத்தர் உட்காந்து நாடகத்தை கொடுக்க எடுத்து கூறி நாடகத்தை வந்து நன்றி வணக்கம். என்னை பத்தா அப்பங்கெல்லாம் நாடகம் பாக்குறீங்க அப்படியே பார்த்தா இருந்தா என்னை பத்தா ஆத்தா அப்பங்க பாத்தியா இதெல்லாம் வயசுல எத்தனை வயசு இருக்கு பத்தியில 90 95 வயசுல என்னை பத்தா அப்பங்கெல்லாம் உட்காந்து நாடகம் பாக்குறாரு. அந்த பாரம்பரியம் குறையாம இன்னைக்கு மன்னகுடி என்று சொல்லக்கூடிய பாலசுப்பிரமணிய சுவாமி கோயில் பங்குனி உத்திர திருவிழா முன்னிட்டு 5ஆம் மண்டபப்படித்தாரர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. நாடகம் நடந்துச்சு. நாடகம் எப்படி நாடகம் வரணும் அப்படித்தான் நடந்துட்டு நாடகம் பார்க்கவே கூட இருக்கிறான். நாடகம் பார்க்கவே கூட இருக்கிறான். நாடகம்
முத்து குத்து சோடி இருக்க மண்டக்கு வருமான வேலை இருக்கு முத்து குத்த சோடி இருக்கு ஆட்ட மாறி பாருங்க ஓட்டமாக வாழணுமா நாடகம் தேவை அடிப்பது என்ற தேவை நாடகம் தேவை ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது சும்மா அடிக்கடி துண்டு சீட்டு கொடுக்க கூடாது ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது நீங்க அடிக்கடி துண்டு சீட்டை கொடுக்க கூடாது ஆகாத பேச்சுக்களை பேசக்கூடாது சும்மா அடிக்கடி துண்டு சீட்டை கொடுக்க கூடாது கூடாது நாடகம் ஆமா எல்லாம் ஒரு தடவை சோறா கை தட்டுங்க எல்லாம் நாடகம் பாக்குறீங்க டவுசரை கழட்டி விட்டு உட்காந்துருக்கேன் வெக்க அதிகமாயிச்சா திறந்து விட்டு உட்காந்துடுறது ஆமா அதனால ஆனா என் வீட்டுக்கு கூட எனக்கு என் பொண்டாட்டிக்கு தரான் எந்த முன்னாடிக்கு ஓ எந்த பொண்டாட்டியா நம்ம 52 பொண்டாட்டி வச்சிருக்க மாதிரி கேட்கிறேன் அதான் ஏன்னா என் பொண்டாட்டி தராளா என் பொண்டாட்டி சொல்றா என்னன்னு நீங்களே ஏன்டா உசுரோட இருக்க உனக்கெல்லாம் ஒரு முளை கயிறு கிடைக்கலையாடா அப்படின்னு என்னைய பார்த்து கேட்கலாம் நான் மானசுறேன் இல்லையா ஆமா இனிமே நம்ம உசுரோட இருக்கக்கூடாது எதையாவது வாங்கிட்டு செத்து போய் சொல்லிவிட்டு 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லி தோசையும் வாங்கி தின்னேன் இட்லியா இட்லி எத்தனை எப்படி இட்லி தோசைனா சாவா வரும் ஒரு பொருள் பீதியா வரும் சாணி தான் சரி இதுல நீ சாவுல ஒரு கயிறா எடுத்து சுத்தி போட்டு கயிறு எடுத்து மறந்து போனேன் எதுக்காக ஒரு கயிறை கொண்டு வரேன் எதுக்கு அவன் வீட்டுல குடும்பத்தினாலா அப்படியா அப்புறம் சரி வாடா 2 பேரும் பாட்டில் காசு எடுத்து வாடா 2 பேரும் தொங்கி செத்து போய் 2 பேரும் போய் தொங்குடும் கடைசி அவன் செத்து போச்சு என்ன உசுரோட வந்துட்டேன் எப்படியாது அவன் மரத்துலயும் கயிறை போட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனியா நான் எதையாவது பிடிச்சி தொங்குன்னு இதை பிடிச்சி தொங்க முடியும் எதை காலை பிடிச்சிக்கிட்டேன் இருக்குல காலை பிடிச்சவன வேற எதையும் பிடிச்சினான்னு தெரியல அவனை கொண்டதை நான் தேடிட்டாச்சு இனிமே நம்ம உசுரோட மைக் செட் காட்டுற ஒரு ஐடியா கேட்போம் எந்த மைக் வச்சிருக்காரா நம்ம மைக் செட்ல வேற மைக் செட் அவன் சொன்னார் போஸ்ட் மரத்து மேலே ஏறி மேல 2 லைன் பிடிச்சி தொங்குடா சாவுல சரி நானும் கஷ்டப்பட்டு மேலே ஏறி மேல 2 லைன் பிடிச்சி ஒரு நாள் ஃபுல்லா தொங்குறி சாவே வரல ஏன் என்ன காரணம் அன்னைக்கு சடவு நான் கரண்டே வரல இங்க நேர வேலை செய்தோம் மாத்தி மாத்தி கம்பியை விட்டு கை வலிக்க சொல்லி இறக்கி வந்துட்டேன் ஏன் பிரச்சனை வருது ஏன் இன்னைக்கு நாட்டுக்குள்ள எங்க போனாலும் புருஷன் பொண்டாட்டி தாரா ஏகப்பட்ட தாரா அது ஏன்னா வீட்டுக்குள்ள மாமியாவுக்கும் மருமகளுக்கும் ஏகப்பட்ட சண்டையா சரி எங்க போனாலும் இந்த மருமகாரி என்ன நினைக்கிறது மாமியாவை போட்டு தள்ளிட்டா பொதுச்சாவி நம்மளுக்கு வந்துடும் இனிமே இந்த வீட்டுல இருக்க பொருள் கூட நம்மளுக்கு தேன் அப்படி நினைக்க வேண்டியது இந்த டிவி சீரியல பார்த்தே ஏகப்பட்ட பொம்பளை கெட்டு போச்சு எப்படிங்க சொல்றீங்க புருஷங்காரன் சொல்றேன் அடியே பசிக்குது தோசை சுட்டு குடின்னு வேலைக்கு போயிட்டு வந்து சொல்றேன் சரி பொண்டாட்டியாய் போய் கிச்சன்ல போய் அவசர அவசரமா தோசை சுட்டு கொடுக்குறா கண்ணங்கரையா இருந்து அது எப்படி தோசை எப்படி கருப்படி தோசையா இருக்கும் ஏன்டி கரை ஓட்டுப்பட்டியா தோசைன்னு கேட்டா இல்ல இந்த மூதேவி டிவி சீரியல் பாக்குற மூதேவி என்ன செஞ்சிருக்கு தோசைட்டிய குப்புற போட்டே சுட்டு இருக்கு குப்புற போட்டா அப்புறம் கறி எங்க இருந்து வருது அதானே இந்த தோசை சட்டியில இருந்தே வந்துகிட்டு இருக்கு ஆமா பின்னாடி இப்படி சுட்டானா அப்ப புடிச்ச முன்னாடி சண்டை வர மசுரா வரும் இது தோசை தகரத்தை இப்படி போட்டு சுட்டு இருந்தா அப்ப நைட்டு கேட்டா பண்ணி இருக்கும் நைட்டுக்கு குப்புற போட்டு குத்திருப்பாங்க ஏன்டா நீ ஓடி எதையா போட்டு அது எப்படி சுட்டா உனக்கு என்னப்ப தோசையை போட்டு சுட்டுருக்காங்க சரி சரின்னு சொல்லிட்டு புருஷன் முன்னாடி சண்டை வந்தா மாமியா சும்மா இருக்குமா என் மயனுக்கு அப்ப எல்லாம் நான் அப்படித்தான் தோசை சுட்டு கொடுப்பேன்னு சொல்லி ஆத்தாகாரி சொல்ல சரி இந்த மாமியாவை போட்டு தள்ளிவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன இருக்கா மருமகாரி பிளான் பண்ணி எப்படி மாமியா நல்ல மீன் குழம்புனா சாப்பிடுமா இவ உடனே என்ன 2 கிலோ மீனை வாங்கிட்டு வந்து அறுத்து குருண மருந்த கலக்கி குழம்பு வச்சு குருண மருந்த கலக்கி எப்படியாவது மாமியாவை போட்டு தள்ளி சொல்லிட்டு குருண மருந்த கலக்கி வச்சுட்டான் சரி கடைசியை செத்தது யாரு தெரியுமா யார் செத்தது மருமகாரி செத்து போயிட்டான் யோ அது எப்படி அது மாமியார் சாகாம எப்படி மருமக சாகும் இங்க குழம்பு வச்சது யாரு மருமகாரி மருமக மீன் அறுத்து குழம்பு வச்சு நல்லா குருண மரத்தை கலக்கி வச்சு மருமகாரி மருமக செத்த யார் செத்துருக்கணும் செத்து இருந்தா மாமியால செத்துருக்கணும் மாமியார் செத்துருக்கணும் அதை செத்தது மருமகாரி செத்து போயிட்டான் அது எப்படியா வேற ஒண்ணும் இல்ல இவன் மீன் குழம்பு வச்சா இல்ல ஆமா
வச்சுவிட்டு இவ பழக்க தோசை நாதாரி முண்டை எப்பவும் உப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி நக்கி பார்ப்பானா. ஆமா. அது மாதிரி மீன் குழம்பு நக்கி பார்த்துட்டா கடைசியா இவன் போய் சேர்ந்துட்டான். ஏன்னா யார் என்ன வேணும் நினைக்கிறாங்களோ அந்த வேணும் திருப்பி வரும். நீ நல்லதை நினைச்சா நல்லது நடக்கும், நீ கெட்டது நினைச்சா உனக்கு கெட்டதுதான் நடக்கும். ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி ஏற்பட்ட பிரச்சனை. இப்ப வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஊர் மண்ணகுடி. நம்ம அண்ணகுடியில இருக்கிறவங்க என்னன்னா பக்கத்துல ஒரு ஏத்த வீட்டுக்காரு, என் வீட்டுக்கு ஏத்த வீடு. சரி, ஒரு 10 மாடி வீடு கட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு மாடி தான் கட்டினாரு, அடுத்து ஒரு மாடி கட்டுறாரு. சார் இந்த ஐயா ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இருக்காரு, நம்மளால பண உதவிதான் செய்ய முடியல, நல்லபடியா கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க இருந்து பழனி மலைக்கு பாத யாத்திரை நடந்து வேணா பரவாயில்ல, இல்ல திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தா இன்னொரு 2 மாடி சேர்த்து கட்டட்டுன்னு நினைச்சா நல்லவே நல்லது. இவன் என்ன செய்ய தெரியுமா? என்ன செய்யறான்? இவன் பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் வீடு கட்ட ஆரம்பிச்சுட்டான்னா என் வீட்டை காட்டலாம் பெரிய வீடா கட்டுறான்னு. முருகா நீ இருக்கியா இல்லையா நீதான் பாத்துக்கணும், உனக்கு அடுத்த வருஷம் நல்லபடியா செய்கிறேன். என்ன செய்வேனையா? என்ன செய்வேனே வைப்பையா? இவன் 2 மாடி கட்ட ஆரம்பிச்சோடனே அவன் கைய காலை இழுத்துக்கிட்டு கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கேரளாவுக்கு போயிருவியா, டாக்ஸி வாடகை டாக்ஸி எடுத்துட்டு போய் அவன் கைய காலை உதஞ்சுக்கிட்டே கிடக்கணும் ஆண்டவா அப்படின்னு போய் வேண்ட வேண்டிய ஏகப்பட்ட பேர் இருக்கியா. ஏன்னா இன்னைக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஆளுகள் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், வருஷந்தோறும் நல்லதொரு திருவிழாக்கள் நடத்தணும் என்பதை எடுத்து போய் நாடகத்தை அனுப்புவதுவே. நன்றி, வணக்கம். அத்தா ஏ கருப்பாயி, கூட்டத்தில் எந்த விதமான பேச்சு இருக்க கூடாது, கூத்துல கோமா எனக்கு தெரியும்ல, அதுக்கு அடிக்கொருக்கான இந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கிப்பா. அத்தா கருப்பாயி, கூட்டத்தில் எந்த விதமான பேச்சு இருக்க கூடாது, கூத்துல கோமாளி வந்துட்டா கோமாளி என்ன சொல்றாட கண்டோடத்துல இருக்கணும். அதை விட்டு போட்டு ஏன் நீ முடிஞ்சு போட்டு இதுல முதிச்சா நான் இதுல கொரோனா இல்லை அப்படின்ற பேச்சுவார்த்தை இல்லாம நாடகம் விடிய வரைக்கும் அமைதியா இருந்து நாடகத்தை கவனிக்கணும். இந்த காலத்து பயணிகள்லாம் பேச்சே விட முடியாது. ஏங்க பேச முடியாது? பாகிஸ்தானுக்கு நம்மளுக்கு சண்டை நடக்கணும், ஏவுகணை 47 தூக்கிட்டு போட்டி அவசியம் இல்லை. அப்புறம் பயணிகளை கூட்டு 10 ரூபாய்க்கு பொட்டுக்கொள்ளே வாங்கி கொடுத்தா போதும். அது எப்படி? அது மாதிரி டவுசரை கட்டு குசுவை போட்டு பட்டாறு போட்டு தள்ளிடுறியா? ஏப்பா 500 ஏக்கருக்கு மேல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காது. அப்பட பவுடர்ல இருக்கும். அம்பட்டு விருந்து சாப்பாடு சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. ஐம்பாட்டுக்கு சில பேர் டமார்னு போடுவாங்க, குசுல பலவிதம் உண்டு. அது வந்து இந்த பார்த்து கௌரவ குசு விடுறேன். ஏன்னா அது எப்படி? அது ஏன்னா இதுல வருது இந்த நசுக்கி விடுவாங்க சில பேர். இதுல கொலை செஞ்சவன ஒத்துக்குருவியா, ஆனா அந்த குசு போட்டையை மட்டும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன், என்ன காரணம்? சத்தியமா நான் போடல கட்டுவியா, அது என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த அளவுக்கு பொணவாடா வந்துகிட்டு இருக்கோம். இருந்தாலும் இப்படி எலி செத்த வாடையெல்லாம் வந்துகிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த நாடகத்துல நீங்க சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்க எடுத்து கூறி நாடகத்தை அனுப்பது வேண்டாக்கா. இதுல பாருங்க, காதல் நல்ல காதல் உண்டு, கெட்ட காதல் உண்டு. ஆமா, இதுல கல்யாண காதல் இருக்கு பாருங்க. அது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க. உனக்கு ரொம்ப விருப்பம், நமக்கு ஒண்ணும் தெரியாது. இனிமே பழகிக்கணும் போல வச்சு, இனிமே பழகிக்க. இந்த நல்ல காதல்ன்றது வந்து புருஷன் பொண்டாட்டி ஒருத்தர் புரிஞ்சு நல்லபடியா குடும்பம் நடத்துறாங்க, இது நல்ல காதல். இது கள்ள காதல் இருக்கு பாருங்க, அதுதான் ரொம்ப சிரமமான காதல். அது எப்படி சிரமம்? எதனால சிரமப்படுது? அவன் புருஷன் இருக்கானா இல்லையான்னு தெரியாம வேலிக்கருவில போய் உட்கார்ந்துருப்பான். கடைசியா பார்த்தா புருஷங்காரன் வீட்டுக்குள்ள இருக்கேன்னு தெரிஞ்சுட்டான்னா வெளியில உன வெட்டி போடுவான்னு சொல்லிட்டு வேலிக்கிற தூர்லயே உட்கார்ந்துருப்பான். ஒளிஞ்சு பாக்குறேன். இவன் 1.25 மணி நேரம் சென்று போவேன். அது வரைக்கும் இவனுக்கு எறும்பு கடிச்சு குண்டியெல்லாம் வீங்கி பழுத்து போய் வெளியில வருவான். பாத்துக்க, இந்த காதல் பண்ணணுமா? தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படித்தான் பாருங்க, ஒருத்தர் அப்ராணியான புருஷன், பொண்டாட்டி யாரி கொடுசுரியான பொண்டாட்டி, நம்ம தாலக்கர் மாதிரி. ஆமா, அப்ராணி புருஷன் வந்து அப்ராணியான புருஷன், பொண்டாட்டி கொடுசுரியான பொண்டாட்டி. நீ அப்ராணி புருஷன் வேலைக்கு போயிட்டான்னா கள்ள புருஷனை வீட்டுக்கு வர வச்சிருவாரு. கள்ள புருஷனுக்கு பார்த்தா கரையும் சோறுமா நாட்டுக்கோழி அடிச்சு குஞ்ச நசுக்கி வெட குஞ்சா நசுக்கி குழம்பு வச்சு ஊத்த வேண்டியது. யாருக்கு? கள்ள புருஷனுக்கு. அப்பதான் நல்ல தெம்பா, அப்பதான் வேலை வைப்பேன். என்ன வேலை வைக்கிறேன்? குடுங்குற வேலையா வைக்கிறேன். அவன் அங்க இருந்து வரலையா? அப்புறம் புருஷன் என்ன இங்க இருந்து போயிருக்கா வேலைக்கு, பங்காச்சியா உழைச்சிட்டு சாயந்தரமா வருவியா. இவனுக்கு எப்ப பார்த்தாலும் கூழவே ஊத்துறது. இந்த அப்ராணி புருஷனுக்கு கூழு, உழைக்கிற புருஷனுக்கு கூழு, கள்ள புருஷனுக்கு கறியும் சோறு. இப்படி போட்டுக்கிட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் தேவையில்ல, அப்ராணி புருஷன் வேலைக்கு போயிட்டா, கள்ள புருஷன் வீட்டுக்கு வந்துட்டியா. சரி, கதவை அடைச்சு விட்டு உள்ளர 2 பேரும் சூப்புறாங்க. உள்ளுக்கு 2 பேரு எலும்பு சூப்பு அதானே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வந்துட்டேன் வேலை இல்லாம அப்ராணி புருஷன்.
வந்து கதவை டம்மு டம்முன்னு தட்டியான். ஐயோ என் அப்புறாணி புருஷன் வந்துட்டியா, அருவாளை எடுத்தானா வெட்டாம விட மாட்டேன். நாராயண நாராயணன் இது பரன் மேல ஏறி உட்காந்துக்க, என் புருஷன் போனதுக்கு அப்புறம் என்னமா சொல்லி வெளியில இறக்கி அப்புறம் போய்க்கலாம்னு. சரி, இந்த அப்புறாணி புருஷனை கள்ள புருஷனை கூப்பிட்டு என்ன நாராயணனை கூப்பிட்டு பரன் மேல ஏறி உட்கார வச்சுட்டான். இவன் அப்புறாணி புருஷன் கதவை தட்டணும்னு ஐயோ அப்புறாணி புருஷன் வந்துட்டானே என்ன பண்றது தெரியாம அவசரமா சோறு ஓட்ட கையோட இருந்தது கூடு பணிக்க விட்டு கையை கழுவி விட்டு கறி சோறு மீன் முட்டை எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு விட்டு கதவை திறக்க. சரி, இவன் கதவை திறந்து உள்ள வந்து என்னடி இந்த வரைக்கும் பண்ண ஏன்டி கதவை அடைச்சு கிடந்துச்சு அப்படி கேட்கிறேன். வேற ஒண்ணும்லங்க சேலை அவுந்துக்கிச்சு சேலையத்தை கட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சமாளிக்கிறான். சரி, போன இடத்துல வேலை இல்லை, அந்த கூடை கொண்டாந்து ஊத்து. இவன் நாதாரி முண்டை கட்டின ஒருத்தனுக்கு அன்னைக்கு சோறு போடக்கூடாது, இவன் அன்னைக்கு கொண்டு வந்து கூடத்தை ஊத்துறான். இவன் கூட கரைக்க இவன் அவசரம் சோறு ஓட்ட கையோட கூட கூலி படைக்க விட்டு கலந்தால அதுல 4 சோத்து பருக்க உள்ள விழுந்துருக்கு. சரி, இவன் கூட கரைக்க அந்த சோத்து பருக்க கையில தட்டு போட இவனுக்கு நான் அளவில்லாத சந்தோஷம். இது வரைக்கும் உழைச்சு ஓடா போயிருக்கான். கூட தவிர சோத்து பருக்கையை பார்த்தது இல்லையே. இன்னைக்கு 4 சோத்து பருக்க அதுல கிடக்குது. அந்த ஆண்டவனுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் பார்த்துட்டு வச்சுதான் நான் அந்த சோத்து பருக்கையை பார்த்துட்டு அட ஆண்டவா அட நாராயணா இன்னைக்கு தாண்டா உன்னைய பார்த்து அப்படின்னு சொல்லி சோத்து பருக்கையை பார்த்து சொல்ல. சரி, மேல உட்காந்துருக்கேன் கள்ளபுருஷன் நாராயணன். ஆமா, அது என்னாச்சு? அவன் மேல செவனேன்னு உட்கார்ந்துருக்க வேண்டியதாங்க. அவன் என்ன நினைச்சிருக்கியா, நம்ம வந்ததை பார்த்துட்டு அவருக்கு மேல வந்து வெட்டுறவங்க தவி ஓடி போயிடணும் அப்படின்னு மேல உட்காந்து நானாவிட வந்து ஓ பொண்டாட்டி கூப்பிடுதானா வந்தேன்னு மேல இருந்து குதிக்க 2 பேரும் தூக்கி போட்டு வெட்டி விட்டு ஜெயிலுக்கு போயிட்டானா. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் நடக்கிறது எப்படி இருந்தாலும் நீங்க எல்லாம் சிந்திங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? உன்னோட சேர்ந்தா அப்புறம் இதெல்லாம் தெரியாம இருக்கு. அதான் சொல்றேன், எந்த வேலை எப்படி இருந்தாலும் வீட்டு வேலை சரியா இருக்கணும் என்பதை எடுத்து கூறி நாடகத்திற்கு ஒரு நன்றி வணக்கம். ஆகையால இந்த காலத்து பயிரெல்லாம் பயங்கரமான பயிர்கள் வாத்தியார் பாடுறதுக்கு ஒரு பயில போட்டு கேட்டுட்டாரு, தம்பி உனக்கு ஆங்கில மொழியை பிடிக்குமா தமிழ் மொழியை பிடிக்குமான்னு. உடனே பையன் சொல்லிருக்கா, சார் எனக்கு ஆங்கில மொழி பிடிக்காது சார், தமிழ் மொழி பிடிக்காது. உங்க மக தேன்மொழியத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருக்கேன். ஏன்னா இருக்கிற பயில விசித்திரமான பயிலு. 1ஆவது 9 வருஷம் ஒரு பையன் படிச்சிருக்கேன். வாத்தியார் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, தம்பி கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு விளக்க சொல்றான். அணில் எதை கடிக்கும்? உடனே பையன் சொல்லிருக்கேன், சார் கொட்டையை கடிக்கும் இருக்கேன். சார் குளோஸ் பய பாசு 2ஆம் கிளாஸ் வரைக்கும் வாத்தியார் மறந்துருக்கு. எலி எங்க போய் அடையும் கேட்க. உடனே பையன் சொல்லிருக்கேன், டீச்சர் பொந்துக்குள்ள போய் அடையும் இருக்கேன். டீச்சர் அம்மா குளோஸ் பய பாசு. எனக்கு இருக்கிற பயில விசித்திரமான பயிலுங்க. அதனால சிரிக்கிறதுனால எப்படி உனக்கிற ஓரத்துல உனக்காக காத்திருப்பேன். உனக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு ஒன்னாச்சு உனக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருப்பேன். உன்னோடு நான் ஒன்னாச்சு அதனால என் கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கிறேன். தன்னனா 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 அணைக்கிறது தலைவனைய உன்னிலைவா நியமனா உன்னடிய தலைவனைய உன்னிலைவா தாய்மடிய தேடுகின்ற பிள்ளை போல உண்மடி அன்பத்தாய் நான் சந்தோஷமாய் எதிர்பார்த்தேன். நான் சந்தோஷமாய் எதிர்பார்த்தேன்.
உன்னோடு நான் ஒன்னா கிளவிய பாக்குற நினைப்பிலேயே உட்கார்ந்துருக்க மாதிரி. ஆகையால ரொம்ப சீரோடு சிறப்போடும் எண்ணகரத்தில் பொண்ணுங்க வழங்கக்கூடிய நன்னகரமாகிய மன்னபடி ஸ்ரீ பாலசுப்ரமணிய கோவில் பங்குனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் நடக்கக்கூடிய 5ஆம் மண்டபப்படி தரலால் நடத்தக்கூடிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான நாளை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடகத்தில் நினைக்கவிருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடங்கள வெற்றி முரசு ஓட்டி வரும், தனக்கெடுக்க தானே என்று வெற்றி கொடி நாட்டி வரும், நடிப்பிச வேந்தன், கம்பீர நடிகருமான சென்ற இடமெல்லாம் பேரும் மூலம் வாங்கி கொண்டு வரக்கூடிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் PK ராஜாராம் அவர்களிடம் வேலன் வேலன் நிறுத்தம் ஒருத்தராக காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, எதிர்த்து பேசக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி, வெண்கல குரலுக்கு சொந்தக்காரியமான உலக நாடுகள் கூட ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய மன்னார்குடி கண்டெடுத்த PRC பானுப்பிரியா அவர்களிடம் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார். சொற்போர் அரசு கழகம் ஒன்றே கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு புராண புயல், இதிகாச சுடர், சங்கீத சண்டமாக விளங்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினருமான TR மகாலிங்கம் சேந்தாக்குடி அறநாயகி கருகாமல் சேந்தாக்குடி கிராமம் கண்டெடுத்த TR மகாலிங்கம் அவர்கள் நாரத கழகப்பிரியராக நடிப்பார்கள். ஆறுடைய கலையரசு பழைய பாடலும் புதிய பாடலும் இன்னி சூழ்ந்து இசைக்கக்கூடிய ஆறுடைய கலையரசு எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் முறைப்படி இசைத்து பாடக்கூடிய வல்லமை படைத்திருக்கக்கூடிய, காலையில விடிகிற வரைக்கும் பரபரப்பாக எங்களோட செயல்படக்கூடிய மரியாதைக்குரிய புதுக்கோட்டையை சேர்ந்த S. செல்வராஜ் அவர்கள் ஆறுமணியத்தை சேர்த்து காட்டுவார். வேர்க்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோணி, வேர்க்காட்டில் வீற்றிருப்பாள் வீரமகள் திருத்தோணி, ஒற்றுமையும் பாய்க்கிறவாள் குலதீபம் குலதீபம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருவாரி கசிந்துருகு மரணிலே இசைந்திருக்கு மகவாய் மகவாயே மகவாயி. அந்த யார சாயம் பாடுவாரு, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கு இது தெரியுமப்பா, கடவுளுக்கு தெரியுமப்பா, கடவுளப்பா கடவுளுக்கும் இது தெரியுமப்பா, கைக்கு கை மாறு மனமே உன்னை கைப்பற்ற நினைக்கும் மனமே வேறு போது வருவது கொண்டு போகும் ரூபா சம்பளக்காரன் முண்டாட்டி 50 ரூபா சம்பளக்காரன் 50 ரூபா அம்மா 50 ரூபா சம்பளக்காரன் முண்டாட்டி அவ 9 ரூபா காட்டி கொடுத்தா அந்நீதி சின்ன சிறு சிகரெட் அடிக்குது சின்ன சிறு சிகரெட் அடிக்குது சித்தப்பை கிட்ட பட்டி பட்டி கேட்குது பட்டி படிச்சிருக்குது சின்ன சிறு சிகரெட் அடிக்குது சித்தப்பை கிட்ட பட்டி பட்டி கேட்குது பூமாரி வேட்டுக்கு பூமார போடுது இதெல்லாம் ஏன் சொல்றான்? புருஷங்காரன் பார்த்தா கொத்தனார் வேலை பார்த்துட்டு வர்றேன் 1000 கண்ணு சட்டியில ஓட்ட அவன் ஓட்டையே அடைக்க முடியாம அவ்வளவு கஷ்டப்பட்டு வெயில் நின்று வருவேன். ஆனா இங்க என்னை பத்தி ஆத்தாக்க வீட்டுக்குள்ள நுழையும் போது புருஷங்காரன் வந்தோன்னா கொண்டாட்டியார் என்ன செய்யணும்? ஒரு சுடுதண்ணியை வச்சு காய வச்சு எலும்பு எடுத்து சமைச்சு சாப்பாடு போட்டா அவன் ஆரோக்கியம் வேலைக்கு போவேன்.
வந்தோடனே வீட்டுக்குள்ள மட்டக்கம்பை தூக்கிட்டு வெளியில் உள்ள நுழைய உங்க மையன் ரிமோட்டை உடச்சி விட்டேன், பேக்கை கிழிச்சு விட்டேன், கேஸு வாங்கணும், அரிசி வாங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். சாரத்தை விட்டு வந்தது பேசாமல் சாரத்தில் தொங்கி இருக்கலாம் அப்படின்னு நினைப்பேன். இனிமேலாவது என்னை பற்றி ஆத்தாக்க உழைச்சிட்டு வர புருஷன்ட்ட அந்த பக்குவமாக உட்கார சொல்லி காலு கையை அமைக்கி விட்டு அதுக்கப்புறமா என்ன பேசணுமா பேசி அதுக்கப்புறம் என்னென்ன வாங்கணுமோ வாங்குங்க. இந்த காலத்து பயிலே தான் மோசமான வயலுங்க. ஏன்னா எப்போ என்ன விசக்கிருமி அவன் பார்த்தா அப்படியே இருப்பேன் சளைஞ்சு படம் எடுத்த மாதிரி நல்லாவும் படம் எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அப்படி போய்கிட்டு கையில் மிருதுக்கு வித்துவான், மிருதுக்கு சக்கரவர்த்தி, கோடிகிரி குமரன், மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய சகோதரர் அண்ணன் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சைடு குத்து சங்கரன் அவர்கள் புதுக்கோட்டைக்கு அருகாமையுள்ள கோவில்பட்டி கிராமம் கண்டெடுத்த KS சந்திரன் ஒரு மிருதுக்கு தொடக்க தபேலா. சக்கரவர்த்தி ஆளோட மாஸ்டர் அத்திரட்டி மரணத்தினுடைய புதுக்கோட்டை முத்தமிழ் நாட நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் நிர்வாகமே செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் அண்ணன் தங்கராஜ் அவர்கள், உங்களுடைய தங்கராஜ் அவர்கள், புதுக்கோட்டையை சேர்ந்த தங்கராஜ் அவர்கள் பல வாத்தியத்தை சேர்த்து காட்டுவார். அருள் குடிச்ச மாதிரி கத்துக்கிறோம். என்ன பெத்த ஆத்தாக்கெல்லாம் இந்த கோயில்ல அருள் குடிச்ச ஆடும் பாரு. அந்த காலத்துல பாட்டு போட்டு எப்படி ஆடும்? கருமாறி கண்டிருந்தா அன்னைக்கு பொன்மகள தேவியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, காளியம்மா, பொற்பன காளியம்மா, ஆலங்குடி மாரியம்மா, நாங்கி இரும காளியம்மா. அப்படி ஆடுச்சு அன்னைக்கு. இன்னைக்கு என்னை பத்தி ஆத்தா கிடையாது. சில்லுக்க சில்லுக்க வாதாடு என்னை பத்தி ஆத்தாவுக்கு அருள் பிடிச்சுன்னு வச்சுக்க. அப்படி ஆடி வருங்க தெய்வ பக்தியோட. இன்னைக்கு பார்த்தா ஏகப்பட்ட ஆத்தா மகமாயி கோயில் போட்டே மஞ்சள் புடவை இல்லைன்னா சிகப்பு புடவை எடுத்து கட்டிடுறது. கட்டிட்டு நீங்க மட்டும் பழனி பாத யாத்திரைக்கு ஐயப்ப கோயில் போவீராடா, நாங்களும் பிறப்புறம் பாடுறான்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் வண்டி எடுத்து டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க. ஏறணும்னு டிரைவரு அந்த ஆளுமா தோளுமா பாட்டு போட்டு அப்படி சொல்லிவிட்டு உள்ளர பார்த்தா குத்தாட்டம் எப்படி போட்டுக்கிட்டு இருக்கு. ஆளுமா தோளுமா இங்க இவங்க போட்டு குத்துறத டிரைவர் விட்டு புளிய மரத்தை குத்திடுறேன். ஏன்னா அப்படி அருள் பிடிச்சி போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு சிங்கனி தாளம் போட்டு மாங்கனி சுவையூட்டும்
மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சாந்திராஜன் அவர்கள் இன்றைய தினம் தாளத்தை சேர்த்து காட்டுவார். பழமை மாறாமல் ரொம்ப அருமையான முறையில் சீன் அமைத்திருக்கக்கூடிய அமிர்த விலாஸ் சீன் கம்பெனி உரிமையாளர் MKS பழனிமுத்து விஜயபுரத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய ஐயா அவர்கள் இன்றைய தினம் அருமையான முறையில் வண்ண திரையகம் அவர்களுக்கு நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பாடுவதையும் பேசுவதையும் தெள்ளத் தெளிவாக உங்கள் கால்களில் எடுத்துரைக்கு சவுண்ட் சர்வீஸ். நேற்று மைசத்துல பேசுறேன் ஆத்தான்றே வெளியில நோத்தான்னு வருது. அது செக்ஸ் மைக்கார் போடும். இன்னைக்கு அருமையான முறையில் ஒளி அமைக்கப்படுகிறது பாசமிகு அன்புக்குரிய சகோதரர் திருமுருகன் ஆடியோ. போட்டதெல்லாம் சேர்த்தேன், என்ன நடந்துச்சுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க கையில். ஆனா அருமையான ஒளி அமைப்பு. அண்ணன் பேர் சொன்னா போதும், தரம் எதில் விலகும். செட்டிநாடு சிமெண்டா ஒளி அமைப்பு ரொம்ப பிரமாதமா அமைச்சிருக்காரு. நேற்று ஒரு ஊர்ல மைசெட்ல ஏத்துங்க அந்த ஒரு ஆப்பை வாங்கி வச்சுட்டு கட்டிங்க ஏத்திட்டு வண்டியில ஏத்திட்டு போயிட்டான். நான் இதை ஏத்த சொன்னேன், அவன் ஒரு ஆப்பை வாங்கி கட்டிங்க ஏத்திட்டு வண்டியில ஏத்திட்டு வண்டியை ஒரு டாடா ஏசியை கூட்டியாந்து அதுல ஏத்திட்டு போயிட்டான் மொத்தமா. இன்னைக்கு அருமையான முறையில் ஒளி அமைத்திருக்காங்க. பொருளோட ஆள் வேளாட்டுக்கு இருக்காங்க. சுத்தி பார்த்தா அருமையான முறையில் ஏகப்பட்ட ஜாமாங்க வச்சு தொழில் செஞ்சு கொடுக்கக்கூடிய திருமுருகன் அண்ணா அவர்களுக்கு, சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், ஆப்பரேட்டர் தலைவர்களுக்கும் நன்றிகள் இந்த வணக்கம் தெரிவித்துக்கிறோம். சாப்பாடு தலை சிறந்த முறை ஏற்பாடு. ஆட்டுக்கறி, ஆட்டு முட்டை. ஆட்டுக்கு முட்டை இல்லப்பா, ஆட்டு பொட்டதானோ நாட்டு முட்டை. நம்ம சீர்விட்டு சிறப்போடு அருமையான சாப்பாடு ஏற்பாடு. காலக்காரன் மீனை தின்னுட்டு மண்டையா போட்டான். எண்ணிப்பாரு ஆளை எண்ணிப்பாரு. மீனை சாப்பிட்டுட்டு மண்டையா ஒதுக்கி போட்டுட்டான். அருமையான சாப்பாடு ஏற்பாடு. அவருக்கு நன்றிகள் இந்த வணக்கம் தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அமைத்தவருமான இன்னும் பல நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர். ஒரு நாடகம் சிறந்த முறையில் இருக்கணும், நாடக அமைப்பாளர் சிறந்த முறையில் இருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய வீட்டில் பெரிய விசேஷம் நடந்து போச்சு அப்படின்னா என்ன தெரியுமா, ஒரு ஆள் மூச்சு விட மறந்துட்டான், மண்டைய போட்டாரியா, செத்து போயிட்டான். அந்த ஆள் செத்து போயிட்டாரு. செத்து போனதுக்கு இந்த ஏஜென்ட் என்ன 2 பேரும் தப்படிக்கிறதுக்கு ஆள் கேட்டிருக்காரு. ஒரு புரோக்கர் கூட்டிட்டு போயிருக்காரு இந்த தப்படிக்கிறதுக்கு 2 பேரையும். உடனே அவங்க ஊர்ல போய் சொல்லியிருக்காங்க, ஐயா நல்லா அடிப்போம், எங்க ஒரு கட்டிங்க வாங்கி கொடுத்தா ரொம்ப பிரமாதமா அடிப்போம் அப்படின்னு ஒரு கட்டிங்க வாங்கி கொடுத்துருக்காரு. வந்தவங்க போனவங்க எல்லாம் வாங்கி கொடுக்க ஒரு ஆப்புக்கு மேல சாப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆப்பு சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டு 2 பேருக்கும் மண்டை கொண்டு போய் போச்சு. கடைசியா கொண்டு போன தப்ப கீழே 2 பேரும் வச்சு விட்டு அது போய் படுத்துட்டாங்க. நீர்மாலை எடுக்கிற டைம் வந்துருச்சு. அப்ப ஏஜென்ட கூப்பிட்டு ஒழுங்கு மரியாதை அவங்கள வந்து அடிக்க சொல்லு. நீர்மாலை எடுக்க போற சொன்னா அவங்க 2 பேரும் 3/4 பகுதியில் வர்றாங்க. வந்து ஒருத்தன் சொல்றியான் இது ஏன் தப்பு அப்படின்றியான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றேன் இது ஏன் தப்பு அப்படின்றியான். கூட்டிட்டு போன ஏஜென்ட் பார்த்துட்டு உங்க 2 பேரையும் கூட்டி இருந்தது ஏன் தப்புன்னு அடிச்சுக்கிட்டாராம். அந்த மாதிரி தப்பு நடக்காம நல்ல ஒரு நடிகளை கூட்டியாந்து அருமையான முறையில் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எனது வாசமிகு அருமை சித்தப்பா, உயிரிலும் மேலான எட்டிச்சேரியை சேர்ந்த AS விஜயகுமார் சிரிப்பு நடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். அவருடைய செல் நம்பர் 98 42 65 43 82. நல்லதொரு நாடகம் அமைக்கணும் என்று அவருடைய கொடுங்க. சிறந்த முறையில் நல்லது நடிகளை கூட்டி அந்த நாடகத்தை அமைத்து தருவார் என்பதை எடுத்து கூறி பொம்பளை பிள்ளையை கூட்டியாந்தாங்களா விட்டுட்டு விட்டாங்களா அந்த பையன் கேட்கிறேன், கிளவியா கொமதியாடான்னு கேட்கிறேன். அதுக்கு பக்கத்துல கேட்கிறேன் நான் காப்பு கட்டியிருக்கேன்டா அப்படின்றான். அதுக்கு பக்கத்துல கேட்கிறேன் வரும்போதே பார்த்தேன்டா குட்டி சூப்பர் குட்டிடான்னு. ஆட்டு குட்டியா கிடா குட்டியா புருவ குட்டியா ஆட அழகி அபிநேக சுந்தரி காணிக்கிற அரசு அங்கே மங்கே கிண்ணி. எத்தனை லிட்டர் குடிக்கும்? 52 லிட்டர் பயங்கரமா பிடிக்கும் சொல்லிக்கிட்டாரு. வரது வாருங்க கலக்க கண்ணி ஆடு அழகி அபிநேக சுந்தரி மதிப்புக்கு மரியாதைக்குரிய இந்திரா அவர்கள் டான்ஸ் காமி. கட்ட புள்ள குட்ட புள்ளை கரகமணி போட்ட புள்ளு, கட்ட புள்ள குட்ட புள்ளை கரகமணி போட்ட புள்ளு, கண்ணும் குயிடி இருந்து செல்லம்மா காரியம்மா இங்கு பதில் இல்லம்மா, காரியம்மா இங்கு பதில் இல்லம்மா.
பாருங்க. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி நேற்று வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி 15 ரூபாய் விட்டு ரூபா பல பலனை இருக்கிற அப்புறமா வந்து சங்கத்துல உண்ணா கொடுக்கணும் இந்த 5ஆம் மண்டப படித்தாரர்கள் மரியாதைக்குரிய காவண்ணா சண்முகவேல் தேவர் ஐயா அவர்கள், ஆவண்ணா முருகன் தேவர் ஐயா அவர்கள், சீமை இவனா யமன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் 3 திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய உங்கள் SME அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை முடிவுகிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அத்தமாக ஒண்ணு நினைத்து அழகு கவிதை அத்தனையும் மறந்து அடியே உண்டு பார்த்தவனே. அத்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு வருது அத்தனையும் மறந்து அடியே ஒண்ணு பார்த்தவனே. கொஞ்சமே சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு அத்தமாக ஒண்ணு நினைத்து அழகு கவிதை ஒண்ணு வருது அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உண்டு பார்த்தவனே. குயில் கண்ணும் போக்குள்ள ஒரு ஒண்ணு பார்க்கையில குயில் கண்ணும் போக்குள்ள ஒரு ஒண்ணு பார்க்கையில் மனசுக்குள்ள கொடுத்த ஒன்று மறுமடல் கரீரையா பெய்து வரும் நேரத்தில் மாறி வடகம் போல நேரத்தில் நினப்பு மட்டும் தாயில்லை கண்ணால வளர்ந்து கண்ணால குழந்தை உன்னோட மனசுக்குள்ள கொள்ளாத காரணத்தை நானா கூட மோன காத்திருப்பே அவனிய போத்திருப்பேன் அத்தமர ஒன்று நடத்து அழகு கவிதை ஒன்று வளர்த்து அத்தனையும் மறந்து விட்டேன் அதையே ஒன்று பார்த்தது. தாடி ஒன்று வாங்கி தை மாசம் தேடுகிறேன் கைத்து கட்டில் காத்திருக்கேன் காவலுக்கு நான் இருக்கேன் நீயும் நானும் சேர்ந்திருக்க எங்களாவது தவறிருக்கு நட்பு செலவழித்தேன் மலையில நான் நடந்து பூமிக்கு கொடை கொடுத்தேன் எல்லா எல்லாவையே மடித்து அடியே புரிந்து என்னைய நீ கொடுத்து நாள் பொறுத்து அத்தமாக ஒண்ணு நினைத்து அழகு கவிதை ஒன்று வருது அத்தனையும் மறந்து விட்டு அருகே ஒன்று பார்த்ததும் அஞ்சலே ஒன்று கொஞ்சமே ஒன்று கொஞ்சமே சரி ஒரு வார்த்தை ஒன்று வரவில்லை அத்தமாக ஒண்ணு நினைத்து அழகு கவிதை ஒன்று வருது அத்தனையும் மறந்து விட்டு அருகே ஒன்று பார்த்து